ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம கார் நம்ம ரெடி பண்ண போறோம். நார்மலாக டாய் கார்ஸ் இல்ல, நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ற கார் உட்காந்து ஓட்டுவோம்ல, அந்த காரை நம்ம ஃபுல்லா ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காரை நம்ம ஆல்ரெடி ஸ்கிராப்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்துடும். இதுதான் இதுல நம்மளுக்கு ஸ்டேரிங்கும் இல்லை, சீட்டும் இல்லை. இந்த ஒயர்லாம் கொஞ்சம் கண்ணாடினான் இருக்கு. இதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம். இந்த காரை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ண போறேன். அதாவது காரை ஃபுல்லா பிரிக்க போறேன். நான் இப்போ பிரிச்சுக்கிறேன் ஃபுல்லா. இதுல உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரீஅசம்பிள் பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இப்போ ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ண போறேன். அவ்வளோதான், இந்த ரெண்டு டோரையுமே இப்போ கழட்டியாச்சு. டோர் ஒரு அளவு நீட்டாக தான் இருக்கு. இந்த நம்ம வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லா எல்லாத்தையுமே டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி ஃபுல்லா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஸ்பேர் தனித்தனியா கலட்டிட்டு இப்போ நம்ம ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம கலர் யூஸ் பண்ண போறோம்னா பிளாக் கலரும், சில்வர் கலரு, ரெட் கலர், இந்த 3 கலரும் நம்ம யூஸ் பண்ண போறோம். மூணுமே நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். எதுக்காகனா அதுதான் கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். நம்ம ரீபெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்றோம். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த சில்வர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இப்படி பேப்பர் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சில்வர் பெயிண்ட் எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம். இப்போ என்னடா இது பேட்ச் ஒர்க். இப்போ இது பிளாக் கலர் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிக்க போகிறேன். பேட்ச் ஒர்க். இப்போ இது ஃபுல்லாக நான் ரெட் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து காய வச்சுட்டேன். அதாவது ஒரு 1 to 2 days காய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒயரிங்கையும் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது அந்த மோட்டாருக்குள்ள லைனு, லைட்டுக்குள்ள லைனு, இந்த எல்லா லைனும் நம்ம ஃபஸ்ட்டு ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒயரிங் கனெக்ஷன் எல்லாத்தையும் நான் மாட்டியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 2 மோட்டாரையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியிலேருந்து பவர் டைரெக்டாக இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நான் அந்த MP3 போர்டு இருந்துச்சுல அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுலேயே பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். இதில் உள்ள ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த இடத்துல ஒரு 4 கனெக்டர் இருக்கு. அதுலேருந்து ஒரு கனெக்டருக்கு நம்ம மோட்டாருக்கு கொடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து பாக்கி 2 கார்ல லைட்லாம் இருந்துச்சுல, ஹெட்லைட்டும் பேக் லைட்டும், அந்த லைட்டுக்குள்ள 2 ஒயரும் இது. இப்போ நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்றேன். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி சவுண்ட் வந்துடும். நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேலே காமிச்சிரும் எவ்வளோ சார்ஜர் இருக்குன்னு. இது அப்படியே நம்ம இப்போ காரை அசம்பிள் பண்ணிட்டு அதில் அப்படியே செட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மோட்டாருக்கு மட்டும் நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பெடல் கொடுத்தோம்னா மோட்டார் ரன் ஆகும். அதே ஃபார்வர்டில் ஓடணும்னா நான் அதுக்கு இந்த 2-way சுவிட்ச் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி அதுலேருந்து கழட்டினது தான். இந்த 2-way சுவிட்ச் மட்டும் மோட்டாருக்கு போகிற ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணோடனே நம்ம ஃபார்வர்டு பேஸ் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம காரை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேண்டியதான்.
இது வந்து ஃப்ரண்ட் டோரு, எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி பக்காவா இருக்கு இப்போதைக்கு. நம்ம வீல் மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி வரம்பு இருக்குல்ல, அது வந்து பேக் சைடுல உள்ள வீலு. அது வந்து பேக் சைடு வீல தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டணும். இது ரெண்டும் நம்ம வந்து பேக் சைடு வீல், அதாவது இந்த வீல் வந்து நம்மளுக்கு வந்து மூவிங் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் இருந்துச்சுல, இந்த மோட்டாரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீலையே மாட்டணும். நம்ம வந்து மோட்டாரை ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல அப்படியே நம்ம வீல போட்டுக்க வேண்டியதுதான். வீல வந்து இந்த பல்லு மாரியே இருக்குல்ல, இது வந்து இந்த கியர்ல கரெக்டா உட்காரணும். அவ்வளவுதான், கரெக்டா இப்போ ஃபிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து நம்ம இந்த கனெக்டரை மாட்டி விட்டுறேன். அதுக்கப்புறம் இதுலயும் நம்ம வீல மாட்டிக்கிறேன், பேக் சைட்ல உள்ள இதை. ஃப்ரண்ட் பேக் வீல் ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வீலையும் மாட்டிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ வந்து டயர் 4 டயரையும் மாட்டியாச்சு ஃபுல்லா. இதுக்கப்புறம் இந்த ராடு நம்மளுக்கு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நம்ம பின்னாடி ஸ்க்ரூ வந்து கழட்டி இருப்போம், அதையும் நம்ம மாட்டிக்கலாம். இப்ப அவ்வளவுதான். இப்ப இந்த ராடும் ஓரளவு ஆடாம இருக்கு, டைட்டாவே. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டோரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டோர்ல வந்து இந்த இடத்துல இந்த லாக் இருக்கும். கரெக்டா இந்த லாக்ல அப்படியே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணோம்னா கலவை அப்படியே செட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப டோரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது இன்னும் நம்ம கார்ல என்ன பண்ணலன்னா, இன்னும் ஃப்ரண்ட் டோரு, அந்த லோகோ அதெல்லாம் இன்னும் ஃபிட் பண்ணல. இன்னும் ஒயரிங் ஒர்க்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னும் கார்ல எதுவுமே ஃபிட் பண்ணல. இன்னும் ஒயரிங் ஒர்க் இருக்கு. இன்னும் ஃப்ரண்ட்ல மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேரிங்கு சீட்டும் இன்னும் மாட்டல. இதுவரையும் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ, இதுக்கு அப்புறம் பண்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன், பார்ட் 1, 2ன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.